இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்கின்றீர்கள். செய்திகளுடன் நான் ஃபஸ்ருல்லா முபாரக். சக்தி டிவி குளோபலூடாகவும் நேர்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இன்றைய செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியா வெலப்பெண்ணை மாவு தோட்டத்தில் பஸ் ஒன்று பள்ளத்தில் குடை சாய்ந்ததில் 60க்கும் மேற்பட்டோர் காயம். மீண்டும் மின்தடை அமலுக்கு நேர அட்டவணையும் வெளியானது. மின்தடை தேவையில்லை, துறைக்கு பொறுப்பான அமைச்சர் கருத்து. தெற்கு கடற்பரப்பில் பாதுகாப்பு தரப்பினர் கூட்டு நடவடிக்கை. ஈரான் படகிலிருந்து 107 கிலோகிராம் ஹெரோயின் பறிமுதல். முதலில் உள்நாட்டு செய்திகள். நுவரெலியா வலப்பனை மாவு தோட்டத்தில் பஸ் ஒன்று பள்ளத்தில் குடை சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வலப்பனை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். விபத்தில் காயமடைந்த 60க்கும் மேற்பட்டோர் வலப்பனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வலப்பனையிலிருந்து ராகலை நோக்கி குறித்த பஸ் பயணித்துள்ளது. அம்பாறையிலிருந்து சென்ற பஸ் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வத்தலை பிரதேசத்தில் ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் இன்று இரவு தீ பரவியுள்ளது. கொழும்பில் இருந்தும் வெளிசர கடற்படை முகாமில் இருந்தும் 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. கடந்த சில நாட்களாக முன்னறிவித்தலின்றி நாட்டின் பல பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது மின் துண்டிக்கப்படும் நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளாந்தம் காலையிலும் மாலை வேளையிலும் சில மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. காலை 8:30 முதல் 11:30 வரையும் அல்லது முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 2:30 வரையான காலப்பகுதியிலும் பிற்பகல் 2:30 மாலை 5:30 வரையான 3 மணித்தியாலங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. இரவு வேளையில் மாலை 6:30 7:30 வரையும் அல்லது 7:30 முதல் 8:30 வரை அல்லது 8:30 9:30 வரை 1 மணித்தியால மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. நாட்டின் 50 கிரேட் உபமின் நிலையங்கள் செயற்படுவதுடன் அந்த உபமின் நிலையங்களின் கால வரையறைக்கு ஏற்ப மின்சாரம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாளாந்தம் பகல் வேளையில் 2350 மெகாவாட் மின்சாரத்துக்கான கேள்வி நிலவுகின்ற போதும் 1950 மெகாவாட் மின்சாரத்தை மாத்திரமே தற்போதைக்கு வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். நாளாந்தம் இரவு வேளையில் 2600 மெகாவாட் மின்சாரத்துக்கான கேள்வி நிலவுகின்ற போதிலும் 2300 மெகாவாட் மின்சாரத்தையே வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். எனினும் அவ்வாறு மின்சாரத்தை துண்டிப்பதற்கு மின்சக்தி அமைச்சு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகோட தெரிவித்தார். மின்சாரத்துக்கு அதிக கேள்வி நிலவுகின்ற பொழுது தமது தனிப்பட்ட மின் பிறப்பாக்கிகள் மூலம் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பிரதான தொழிற்சாலைகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நுரைச்சோலை அனல்மின் நிலையம் செயலிழக்க முன்னர் இலங்கையில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படவில்லை. நுரைச்சோலை அனல்மின் நிலையம் தற்போது வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள போதிலும் எதற்காக மின்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்றது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரு பக்கம் அமைச்சு மின்வெட்டுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறுகின்றது, மறுபக்கம் மின்சார சபை மின்வெட்டு தொடர்பில் பேசுகின்றது. இந்த விடயத்தில் பாரிய மோசடி இடம்பெறுகின்றமை தெளிவாக தெரிகின்றது. இங்கு பிரச்சினை தோற்றுவிக்கப்பட்டு மின் தடை ஏற்படுத்தப்படுகின்றது. மின்சாரம் தடைப்படுகின்றதால பல பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்க வேண்டிய காரணகட்டமாக பாடசாலை பிள்ளைகளுடைய படிப்பு இந்த கரண்டு இப்படி நினைக்கிறதால கொஞ்சம் சரியான சிரமத்தை சந்திக்கிறோம். மின் துண்டிப்பினால் நாட்டின் பல பகுதிகளிலும் நீர் விநியோகத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் குறைந்த அழுத்தத்துடனேயே குடிநீரை வழங்க முடிந்துள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பொது முகாமையாளர் தீப்தி சுமணசேகர தெரிவித்தார். 8 அல்லது 9 நாட்களுக்கு இந்த நிலைமை இருக்கும். 10 அல்லது 12 நாட்களில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. மின்சாரத்திற்கு பற்றாக்குறை நிலவுகின்றது என்பதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. நாம் இது குறித்து மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம். மின்சாரத்தை துண்டிக்கும் போது ஏன் தமக்கு அறிவிப்பதில்லை என சிலர் கேட்கின்றனர். 72 நாட்களில் எதனை கூறுவது? நாம் அவசர மின் கொள்வனவிற்கு செல்வதில்லை. அதன் மூலம் தேவையற்ற விதத்தில் மின் கட்டணத்தை அதிகரித்து தற்காலிகமாக வியாபாரம் செய்வோர் இதனால் அதீத லாபத்தை பெற்றுக் கொள்வர். அதனை விட நீண்ட கால திட்டத்துடனேயே நாம் செயற்படுகின்றோம். கௌரவ அமைச்சரே, எம்பிலிபிட்டிய எஸ்பவர் உள்ளிட்ட தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் இலங்கை மின்சார சபையுடன் கைச்சாத்திட்ட மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையின் காலம் நிறைவடைந்ததுடன் அதனை அரசாங்கம் கொள்வனவு செய்வதற்கான யோசனையை அமைச்சரவையில் நீங்களே சமர்ப்பித்தீர்கள். அதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்து 3 வருடங்களும் கடந்துவிட்டன. எனினும் அதனை கருத்தில் கொள்ளாமல் மின்சக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் படகொட உள்ளிட்ட சிலரின் தேவைக்காக இன்னும் அந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுகின்றது. அவ்வாறான சில நிறுவனங்களின் பணிப்பாளர் சபையில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் அங்கம் வகிக்கின்றமையும் இரகசியமல்ல. ஆகவே இந்த நிலைமையை சீர் செய்யும் பொறுப்பு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் உங்களுக்கு உள்ளது. அதனை செய்யாதவரை மின்சாரத்துறையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதனை ஞாபகப்படுத்துகின்றோம். லங்கா விதுலி பல மண்டல இலங்கை மின்சார சபையின் 50வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பாரிய நிதியை செலவிட்டனர். எனினும் இன்று நாடளாவிய ரீதியில் மின்சார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இது பற்றாக்குறை அல்ல. இதற்கு முன்னரும் பாரிய பற்றாக்குறை நிலவியது. இலங்கை மின்சார சபையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையில் தரகு பணம் பெறுவோர் இதன் மூலம் வருமானம் ஈட்டுகின்றனர். அனுருத்த ரத்வத்த, கரு ஜெயசூரிய, சுசில் பிரேமஜயந்த, ஜோன் செனவிரத்ன, சம்பிக்க ரணவக்க, பவித்ரா வன்னியாரச்சி, சம்பிக்க ரணவக்க, ரஞ்சித் சியம்பலாபிட்டிய. மின்சக்தி அமைச்சராக கடந்த சில வருடங்களில் நீங்கள் செய்த சேவையின் பிரதிபலன் கிடைத்து வருகின்றன. மக்களை இருளில் மூழ்கடித்து நாட்டையே மண்டியிடச் செய்த உங்களுக்கு நன்றிகள். ஹெரோயின் ஏற்றப்பட்ட ஈரானின் ட்ரோலர் படகு ஒன்றை தெற்கு கடற்பரப்பில் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் இன்று கைப்பற்றினர். இந்த படகிலிருந்து 107 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினரும் கடற்படையினரும் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையின் பொழுது காலி அங்குலுக்கொலையில் 10.5 கடல் மைல் தொலைவில் இந்த ட்ரோலர் படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் சுரநிமல கப்பல் இந்த சுற்றி வளைப்புக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது. பாதுகாப்பு தரப்பினர் ஈரான் படகிலிருந்து 107 கிலோ 22 கிராம் ஹெரோயினை கைப்பற்றியதுடன் 9 ஈரான் பிரஜைகளையும் கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட படகுடன் சந்தேக நபர்கள் 9 பேரும் இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த ட்ரோலர் படகில் 4 உர மூடைகளில் 99 ஹெரோயின் பொதிகள் இருந்தன. மீனவர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட 9 ஈரான் பிரஜைகள் படகில் இருந்தனர். இந்த படகு இலங்கையை நோக்கி வந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். இலங்கையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு வழங்குவதற்காக ஹெரோயின் கொண்டுவரப்பட்டுள்ளது. 14 நாட்களுக்கு முன்னதாக இந்த படகு பயணத்தை ஆரம்பித்துள்ளது. මේ ට්‍රෝල යාත්‍රාව දැනට දින 14කට පමණ පෙරයි පිටත් වෙලා තිබෙන්නේ. කරපු මේක ඒකාබද්ධ මෙහෙයුමක්. இது கூட்டு நடவடிக்கையாகும். நாடு என்ற வகையில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான போரில் இணைந்துள்ளோம். இவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச மற்றும் இலங்கை சட்டத்திற்கு அமைய அதிகாரம் உள்ளது. அதற்கு அமையவே இந்த படகு கைப்பற்றப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இன்று நாவலப்பிட்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய முதலீடு என்று கூறி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கும் சீமெண்ட் தொழிற்சாலைக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளனர். இந்த அடிக்கல்லுக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. உப்பளங்களை மூடிவிட்டு வெளிநாடுகளிலிருந்து உப்பை கொண்டு வரவே முயற்சி செய்கின்றனர். அத்துடன் அங்கு பறவைகள் சரணாலயம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த திட்டம் மூலம் அந்த சரணாலயமும் அழிந்துவிடும் என சுற்றாடல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அஜித் மான்ன பெரும வில்பத்து சரணாலயத்திற்கு இன்று சென்றிருந்தார்.
வில்பத்து சரணாலயத்தில் காடழிக்கப்படுவதாக அண்மைக்களமாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பில் ஆராய்வதற்காக சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அஜித் மானம்பெருமை இன்று அங்கு சென்றிருந்தார். வன இலாக்கா அதிகாரிகளும் வில்பத்து சரணாலயத்தினை நேரில் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 650 ஏக்கர் விளாத்திக்குளம் பகுதியில் 2013ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் திகதி காணி வழங்கப்பட்டுள்ளது. 950க்கும் அதிகமானவர்களுக்கு 650 ஏக்கர் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கத்தில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன, மற்றும் ஒரு பக்கத்தில் வீடுகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, மற்றும் ஒரு பக்கத்தில் குடியேறியுள்ளனர். தமது இடத்தினை சுத்தம் செய்து வீடுகளை நிர்மாணிக்கின்றனர். டோசரினால் தள்ளப்பட்ட மரங்களின் தன்மைகளை பார்க்கும் போது பாரிய மரங்கள் எதுவும் இல்லை. வீதிகளும் காணப்படுகின்றன. மின்சார கம்பிகள் 2013ஆம் ஆண்டு போடப்பட்டுள்ளன. 2013ஆம் ஆண்டுதான் காடுகள் வெட்டி குடியேற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எல்லைக்கு அப்பால் புதிதாக எதுவும் சுத்தப்படுத்தப்படவில்லை. எமது அதிகாரிகள் மிகவும் அவதானமாக உள்ளனர். 2013ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தின் பின்னர் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடங்கள் விடுவிக்கப்படவில்லை. இவை அனைத்தும் அந்த 650 ஏக்கருக்குள் தான் இடம்பெறுகின்றது. சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்த கருத்து அது. கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கொழும்பு இந்து கல்லூரியில் நடைபெற்ற நடமாடும் சேவையில் அடையாள அட்டைகள், பிரபு சான்றிதழ்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. அரச கர்ம மொழிகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் மனோ கணேசன், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு அமைச்சர் மனோ கணேசன் கருத்து தெரிவித்தார். யுத்த காலத்தில் நடைபெற்ற படுகொலைகளை, மரணங்களை வேறு மாதிரி பார்ப்போம். ஆனால் யுத்த காலத்துக்கு வெளியே நடைபெற்ற படுகொலைகளை, கடத்தல்களை, சட்டவிரோத செயல்பாடுகளை நாங்கள் வேறு மாதிரி பார்க்க வேண்டும். இன்று யுத்த காலத்துக்கு வெளியே இடது தொகுதியான கொழும்பில் இருந்து பல மாணவர்கள் இளைஞர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த காரணமாக ராணுவ வீரர்கள் பல கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், விசாரிக்கப்படுகின்றார்கள். அவர்களையும் தேசிய வீரர்கள் என்ற முறையில் பார்க்க வேண்டும் என்று சிலர் சொல்ல தொடங்கியிருக்கிறார். அது பிழை. அப்படி ராணுவ வீரர்களோ எவரோ, ராணுவ வீரர்களோ மத தலைவர் எவராக இருந்தாலும் கூட மக்களுக்கு எதிராக படுகொலைகளை செய்வார்களே ஆனால், கடத்த செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அது தடுத்து நிறுத்துவோமானால் நாட்டிலே தங்களுக்கு வேறு நீதி இருக்கின்றது என்று தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் நினைத்து விடுவார். அந்த காரணத்தினாலே நாட்டிலே உண்மையான தேசிய இயக்கத்தை ஏற்படுத்த முடியாது. தேசிய ஒருபாடு கூடிய பெரிய ஒரு சவால் தடை என்னவென்றால், தமிழருக்கு ஒரு நீதி, முஸ்லிம்களுக்கு ஒரு நீதி, சிங்களருக்கு வேறு நீதி என்ற முறையில் இருக்கின்றது. அது பிழை. அதை ஏறாவூர் தல வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லா, ராஜாங்க அமைச்சர் அலி ஜாகிர் மௌலானா, வைத்திய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இந்த நாட்டிலே நாங்கள் 9வது இடத்தில் தான் முதல் மாகாணம் இருக்கிறது. கல்வியில் ஒரு செயலாளர், அவருக்கு 4 மேலதிக செயலாளர், ஒரு மாகாண பணிப்பாளர், அவருக்கு 4 மேலதிக மாகாண பணிப்பாளர், கல்வி அமைச்சிலே 350 ஸ்டாஃப், மாகாண கல்வித்தினத்தில் 200 ஸ்டாஃப், 18 வலய கணிப்பணிப்பாளர்கள், ஒவ்வொரு வலய கணிப்பாளர் 50 ஸ்டாஃப், 49 DEO, 1450 அதிபர்மார், 450 ISA, இவ்வளவு பேரை 21,000 டீச்சர்ஸ், இவ்வளவு பேரை வைத்துக்கொண்டு நாம இந்த மாகாணத்தில் 9வது இடத்துல இருக்கிறோம். இந்த ஏனெண்டா 9வது வந்திருக்கிறீங்க ஏன்னு கேட்டாங்க. நாட்டில் 9ஆம் மாகாணம், 15 மாகாணம் இருந்தால் நாங்கள் 15வது இடத்துல இருந்திருப்போம். 2008ஆம் ஆண்டு நான் கேட்ட கேள்விகளுக்கு கல்வி அமைச்சினுடைய செயலாளர், மாகாண பணிப்பாளர் அப்ப இருந்தார்கள். என்ன பதிலை சொன்னாங்களோ அதே பதிலைத்தான் 10 வருஷத்துக்கு பிறகு 11 வருஷத்துக்கு பிறகு சொன்னார்கள். ஹாலியல உலுகல பகுதி மக்களுக்கான குடிநீர் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. உலக வங்கியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அரவிந்தகுமார் கலந்து கொண்டிருந்தார். சம்பள பிரச்சனை இன்னும் ஒரு பாரிய பிரச்சனையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த 750 ரூபாயை எந்த ஒரு தோட்ட தொழிலாளியும் மனமு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒரு தோட்ட தொழிலாளியும் இது போதுமான சம்பளம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைவரும் மனதிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த ஒரு தன்மைதான் அனைவரும் மனதிலும் இருக்கின்றது. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமரிடம் எதிர்க்கட்சி இன்று வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்தது. අග්‍රාමාත්‍ය උපන්දිනයේ වෙලාවේ අපි ගරු අගමැතිතුමා ඉල්ලීමක් කරා
பிறந்த நாள் அன்று நாம் பிரதமரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். பிரதமருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டுமாயின் உங்களுடைய நண்பர் மத்திய வங்கியை கொள்ளையடித்த முதலாவது பிரதிவாதி அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தால் நீங்கள் கொண்டாடும் பிறந்த நாளுக்கு முழு நாடு ஆசி வழங்கும். அந்த திருடனை நாட்டிற்கு கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரான அமைச்சர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குமாறு வலியுறுத்தி அவிசாவளை தும்மோதர பகுதி மக்கள் வழிபாட்டு நிகழ்வு ஒன்றில் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கிராமத்தின் குரல் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் அவிசாவளை தும்மோதர கிராமத்தில் இடம்பெற்றது. பௌத்த மத அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமான பூஜை வழிபாட்டில் பல்வேறு கலாசார அம்சங்களும் உள்ளடங்கியிருந்தன. ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று 70வது பிறந்த நாளாகும். இன்றைய தினம் உங்களுடைய பிறந்த நாள் பரிசாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை நியமிக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வன்னி அமைப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. நாங்களே உற்பத்தி செய்து உண்ணும் உரிமையை வெளிநாடுகளுக்கு கொடுத்துள்ளோம். மிளகாய், வெங்காயம் போன்றவற்றினை நாங்கள் அன்று வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யவில்லை. அவற்றை வடக்கிலேயே உற்பத்தி செய்வதற்கு எமக்கு முடிந்தது. நாங்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள் வரும் வரை என்று காத்திருக்க வேண்டியவர்களாக மாறியுள்ளோம். நமது தேசிய வளத்தின் மீது ஆர்வம் குறைவடைந்துள்ளது. நாட்டின் ஜனாதிபதி 5 வருடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரின் எண்ணங்களை செயற்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் இருக்கவில்லை. இரு கட்சிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் 5 வருடங்களாக அரசாங்கத்தினை கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. அவரை யாரும் திருடர் என கூற முடியாது, கொலையாளி எனவும் கூற முடியாது. அவர் மீது சிங்கள, முஸ்லிம், தமிழ் மக்களின் இரத்தம் படியவில்லை. எதிர்வரும் 5 வருடங்களுக்கு அவரை ஜனாதிபதியாக நியமிப்பதற்கான அனைத்து தகுதிகளும் உள்ளன. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆடம்பரமற்ற ஒரு தலைவர். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் பதில் வழங்கினார். அது பாரிய அளவில் ஊடகங்களை கட்டுப்படுத்துகின்ற காரணத்தினால் அதற்கு நாங்கள் கை உயர்த்த தயாராக இல்லை. ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்று ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தினை மீண்டும் புதுப்பிப்பதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 82வது சரத்தினை எடுத்துக்கொண்டால் புலனாய்வு ஊடகத்தினை முழுமையாக தடை செய்யவும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. ஊடகவியலாளர்களை கைது செய்வதற்கும் சிறையிலிடுவதற்கும் முடியும். 50 அல்லது 60 நாட்கள் சிறையில் அடைக்க முடியும். அவர்களின் ஊடக ஒடுக்க சட்டமூலத்திற்கு நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம். ஊடகங்களை சுதந்திரத்துடன் செயற்படுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் உட்புகுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். வெளிமாவட்ட மீனவர்களின் அத்துமீறலால் முல்லைத்தீவு மீனவர்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். செம்மலை நாயாற்று பகுதியில் சாலை, மாத்தளன், முள்ளிவாய்க்கால், கொக்குளாய் உள்ளிட்ட கடற்பகுதிகளில் வெளிமாவட்ட மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடு இடம்பெறுவதாக முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் அன்றாடம் தம்மால் நிம்மதியாக மீன்பிடியில் ஈடுபட முடியவில்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். முல்லைத்தீவு கடற்பரப்பை நோக்கித்தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மக்களும் தொழிலை செய்யணும் என்ற முல்லைத்தீவு மக்கள் நாங்கள் மிகவும் பாதிக்கப்படுறோம்ன்றதை இதில் தெரியப்படுத்துகிறோம். சாலையிலிருந்து கொக்குளாய் வரைக்குமான கடற்பரப்பை தான் குறிவைத்து அனைத்து கடற்தொழிலாளர்களும் இங்கே வந்து குவிகிறார்கள். அரசியல் செல்வாக்குடன் அனுமதி பத்திரங்களை பெற்று சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் வெளிமாவட்ட மீனவர்கள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல், டைனமட் பாவித்து மீன்பிடித்தல், சுருக்கு வலைகளை பாவித்து மீன்பிடித்தல், வாயு சிலிண்டர்களை கொண்டு கடல் அட்டைகளை பிடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளும் அங்கு இடம்பெறுவதாக முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். லைட் கோசுக்கெல்லாம் லைட்டை போட்டு போயிட்டு டைனமேட் கொண்டு போயினோம். கொண்டு அடித்து போட்டு சின்ன மீனை வச்சு பெரிய மீனை அள்ளினால் எங்களுக்கு சூட விலைக்கோ 3 இஞ்சிக்கோ 4 இஞ்சிக்கோ 5 இஞ்சிக்கோ 7 இஞ்சிக்கோ மீன் இல்லை. என்ன காரணம்? அது லைட்டோட அந்த மீன் தொழில் முடிஞ்சது. விடியத்தோட லைட் போயிடும். நாங்கள் கடலுக்கு போனோம்டால் எந்த ராசா என்னத்தை சொல்லு டொப்பு டொப்புன்னு கேட்குது சத்தம். அது என்ன சத்தம் பார்த்தா லைட்டை வச்சுட்டு படி கொண்டு போடுறான். போட்டா கடல்ல மீன் முழுக்க தாழுது சாலை. இந்த வலையை விட்டா எங்களுக்கு கரையும் இல்லை. ஆருக்கு ஐயா சொல்ற இந்த நியாயத்தை ஆருக்கு சொல்ல முடியும்?
தாம் பாதிக்கப்படுவது மாத்திரமன்றி முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடல் வளமும் சுரண்டப்படுகின்றது என்பதே இந்த மீனவர்களின் கவலையாகும். 2018 ஆண்டுக்கான ராய்கம் தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் சிறந்த தொலைக்காட்சி அலைவரிசைக்கான விருதை சிரச டிவி சுவீகரித்துக் கொண்டது. அத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட், சிரச டிவி மற்றும் TV1 என்பன ராய்கம் விருது வழங்கல் விழாவில் மேலும் 12 விருதுகளை தம் வசப்படுத்தின. பதினைந்தாவது ரைகம் தொலைக்காட்சி விருது வழங்கல் விழா நேற்று மாலை தாமரை தடாகம் கலையரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. சிறந்த தொலைக்காட்சி கலந்துரையாடலுக்கான விருதை மக்கள் தமது பிரச்சனைகளை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக அதிகாரிகளையும் மக்களையும் ஒரே மேடைக்கு கொண்டு வந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் கம்மந்த நிகழ்ச்சி சுவீகரித்தது. TV නාලිකාවේ විකාශය වූ රන්දික හෙට්ටිආරච්චි සහ රචික දිනේෂ් ධර්මරාජා නිෂ්පාදනය කළ ගම්මැද්ද ප්‍රාදේශීය මණ්ඩපය வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதை சிரச டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டின் சானு திசாநாயக்க பெற்றுக்கொண்டார். சிரச டிவி නාලිකාවේ සම්ප්‍රවේශිකා චානු දිසානායක ඔබයි. வருடத்தின் சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருதை இம்முறையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பெர்னடின் ஜெயசிங்க வென்றெடுத்தார். சிறுசை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சுலங்குருளோ நிகழ்ச்சி சிறந்த இசை நிகழ்ச்சிக்கான விருதை சுவீகரித்தது. ශානක රණතුංග සහ විරාජ් හෙට්ටිආරච්චි නිර්මාණය කළ සුලංකුරුල්ලෝ සංගීත වැඩසටහනයි. வருடத்தின் சிறந்த ரியாலிட்டி நிகழ்ச்சியாக ஸ்ரீலங்கன் கொட் டேலண்ட் விருது பெற்றுக் கொண்டது. தம்மிக பொன்சேகா அத்தியட்சணை கළ ஸ்ரீலங்காஸ் கொட் டேலண்ட். இந்த அனைத்து விருதுகளோடும் 15வது ரைகம் தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் சிறந்த தொலைக்காட்சி அலைவரிசைக்கான இணை விருதை சிரச டிவி மற்றும் டிவி தெரன என்பன சுவீகரித்துக் கொண்டன. சிரச டிவி சஹ டிவி தெரன நிஸ்ஸார වූ සංසාරේ දුක් වේදනා මිදෙනානියා. தொலைக்காட்சி நாடகத்துறையில் சிரச டிவி பல விருதுகளை பெற்றுக்கொண்டன. වසරේ විශිෂ්ටතම ටෙලිනාට්‍ය කලා අධ්‍යක්ෂණය සඳහා වූ රයිකම් ටෙලි සම්මානයෙන් පිදුම් ලබන්නේ සිරස ටීවී නාලිකාවේ විකාශය වූ මිනිගන්දෑල ටෙලිනාට්‍ය කලා අධ්‍යක්ෂක ධම්මික හේවාදුවත්ත. වසරේ විශිෂ්ටතම ටෙලිනාට්‍ය සංගීත අධ්‍යක්ෂණය සඳහා වූ රයිකම් ටෙලි සම්මානයෙන් පිදුම් ලබන්නේ සිරස ටීවී නාලිකාවේ විකාශය වූ තාත්තා ටෙලිනාට්‍යයේ සංගීත අධ්‍යක්ෂණය කළ රෝහණ ධර්මකීර්ති. වසරේ විශිෂ්ටතම ටෙලිනාට්‍ය ගීත රචනය සඳහා වූ රයිගම් ටෙලි සම්මානයෙන් පිදුම් ලබන්නේ සිරස ටීවී නාලිකාවේ විකාශය වූ තාත්තා ටෙලිනාට්‍යයේ අර හීන් හඬට දිය පෑරෙන ගීතය රචනා කළ කුමාර ලියනගේ. හීන් හඬට දිය පෑරෙන පහළවක්කඩේ. වසරේ විශිෂ්ටතම ටෙලිනාට්‍ය ගීත ගායකයා සඳහා වූ රයිකම් ටෙලි සම්මානයෙන් පිදුම් ලබන්නේ සිරස ටීවී නාලිකාවේ විකාශය වූ තාත්තා ටෙලිනාට්‍යයේ අර හීන් අඬට දිය පෑරෙන ගීතය ගායනා කළ රෝහණ ධර්මකීර්ති. சிறுசு டிவியில் ஒளிபரப்பான மினிகந்தேல தொலைக்காட்சி நாடகத்தின் மைத்துனராக நடித்த மற்றும் சொர்ணவாகனில் ஒளிபரப்பான பாலி நாடகத்தில் சபுமல் பாத்திரத்தில் நடித்த அஞ்சன பிரேமரத்ன ஜூரியின் விசேட விருதை பெற்றுக்கொண்டார். அத்துடன் மினிகந்தேல தொலைக்காட்சி நாடகத்தின் தயாரிப்பும் ஜூரியின் விசேட கௌரவத்துக்கு பாத்திரமானது. பிரபல இயக்குனர் ரவீந்திர குருகே மற்றும் பிரபல நடிகர் ஹேமஸ்ரீ லியனகே ஆகியோர் விசேட மரியாதை விருதுக்கு பாத்திரமானதுடன் பிரபல நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஷியானி அமரசேகர பிரதீபா பிரபா கௌரவ விருதை பெற்றுக்கொண்டார். ராணி சீதரனின் புறங்கை சுமை நூல் வெளியீட்டு விழா கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் இன்று நடைபெற்றது. இன்று மாலை 4:30 அளவில் ஆரம்பமான இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் கூறும் நல்லுலகின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வு மங்கள விளக்கேற்றல் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்துடன் ஆரம்பமானது. அதனை அடுத்து நூல் அறிமுகம் இடம்பெற்று புறங்கை சுமை நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது.
மலையக மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளில் ஒன்றான காமன் கூத்தை காணும் வாய்ப்பு ரத்னபுரி மற்றும் பண்டாரவளை பகுதி மக்களுக்கு கிடைத்தது. ரத்தினபுரி சூரியகந்த எக்பர் தமிழ் வித்தியாலய மைதானத்தில் இந்த காமன் கூத்து நடத்தப்பட்டது. காமதேவனின் கதையை சித்தரிக்கும் வரலாற்றை பக்தர்கள் தெய்வ வேடமேற்று பக்தி பூர்வமாக நடித்தனர். நேற்றிரவு 9 மணி அளவில் ஆரம்பமான இந்த நிகழ்வு இன்று காலை 6 மணி அளவில் காமதேவனின் தகனத்துடன் நிறைவுக்கு வந்தது. இதேவேளை எல்லை பிரதேச சபைக்குட்பட்ட கிணலன் தோட்டத்தில் 80வது வருட காமன் திருவிழா கண்கவரும் விதத்தில் நடத்தப்பட்டது. திராவிடர் சமுதாயத்தின் பெருமை மற்றும் கலை கலாச்சாரத்தை எடுத்தியம்பும் வண்ணம் இந்த காமன் கூத்து இடம்பெற்றது. இறுதி அம்சமான அக்கினி ஏற்றத்தின் போது பக்த அடியார்கள் உப்பு எரித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். தொடர்வது விளையாட்டு செய்தி. இலங்கைக்கு எதிரான 3வது சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டியை தென்னாப்பிரிக்கா டக்வர்த் லூயிஸ் முறையில் 45 ஓட்டங்களால் வெற்றி கொண்டது. இதற்கமைய தொடரை 3-0 எனும் ஆட்டக்கணக்கில் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது. மற்றொரு விளையாட்டு செய்தி. நாக் அவுட் விதிமுறையிலான கிளிஃபர்ட் கிண ரக்பி சாம்பியன் பட்டத்தை ஹெவ்லாக்ஸ் கழக அணி சுவீகரித்தது. இதற்கான இறுதிப் போட்டியில் விமானப்படை கழக அணி தோல்வியடைந்தது. நாக் அவுட் விதிமுறையிலான கிளிஃபர்ட் கிண ரக்பி தொடரின் இறுதிப் போட்டி கொழும்பு குதிரைப்பந்தய திடலில் இன்று மாலை நடைபெற்றது. போட்டியில் ஹெவ்லாக்ஸ் மற்றும் விமானப்படை கழக அணிகள் பல பரீட்சை நடத்தின. முதல் பகுதியில் ஹெவ்லாக்ஸ் கழக அணி 21 புள்ளிகளை ஈட்டியது. விமானப்படை கழக அணியால் 14 புள்ளிகளை மாத்திரமே பெற முடிந்தது. இரண்டாம் பகுதியில் ஹெவ்லாக்ஸ் அணி மேலும் 16 புள்ளிகளை கைப்பற்றியது. எதிராளியான விமானப்படை அணி இரண்டாம் பகுதியில் 7 புள்ளிகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கமே 37-21 எனும் புள்ளிகள் வித்தியாசத்தில் ஹெவ்லாக்ஸ் கழக அணி வெற்றியீட்டி சாம்பியன் ஆனது. ஹெவ்லாக்ஸ் கழக அணி பெற்ற 31 புள்ளிகளில் 4 ட்ரைகள், 4 கோல்கள், 3 பெனால்டிகள் என்பன உள்ளடங்கின. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய நாளுக்குரிய அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. புதிய எதிர்பார்ப்புகளோடு மலரும் நாளைய வாரத்தின் முதல் நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகள் நிரம்பிய நாளாக அமையட்டும். நாளை காலை செய்திகளில் சந்திப்போம்.